தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் 21:6 வாசிக்கிறோம், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இயேசு அவருக்கு பிரியத்தமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். யோவான் 13:14 நாம் வாசிக்கிறோம். இயேசுவானவர் கிணக்கன்றையில் இருந்த ஒரு பெண்ணிடம் குடிக்கும்படியாக தண்ணீர் கேட்டார். அந்த நாட்களில் இல்லாத பழக்க வழக்கத்தின்படி குடிக்க அவர் தண்ணீர் கேட்டது முற்றிலும் யூதருக்கும் சமரியாவுக்கும் இடையே மாறுபாடானது. ஆனால் தினமும் கடினமாக உழைத்து கிணற்றுக்கு சென்று தண்ணீர் இறைத்து அதை சுமந்து சென்ற பெண்ணுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி ஜீவ தண்ணீர் ஊற்றாக தாம் இருப்பதை இயேசு உறுதிப்படுத்தினார். வெளிப்படுத்தல் 21:6 யோவான் பரலோகத்தின் ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று இருக்கிறது என்று சொல்லும்போது இதே கருத்தை அவர் குறிப்பிடுகிறார். எனினும் தேவனிடத்தில் அது உண்மையாக உள்ளது. பரலோகத்தின் ஜீவ தண்ணீர் ஓடும் ஒரு நீரூற்று இருக்கிறது. அதிலே குடிப்பவர்கள் ஒருபொழுதும் மரணம் அடைவதில்லை. ஜீவ ஊற்று உம்மிடம் இருக்கிறது. சங்கீதம் 36:9 வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் இந்த பகுதியில் சொல்கிறார், ஜீவ ஊற்று அல்லது ஜீவ ஊற்றின் பிறப்பிடம் என்று கருத்து இயேசுவானுக்கு புதியல்ல. இவ்வசனத்தில் காணப்படுவது போல அது பழைய ஏற்பாட்டில் அநேக முறை காணப்படுகிறது. அதன் கருத்து எப்பொழுதும் ஒன்றே ஆகும். அதாவது இந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் குடிப்பவர்கள் நித்திய ஜீவனை பெறுகிறார்கள். அந்த நபர் ஒருபொழுதும் மரணமடைய மாட்டார்கள். இப்படியாக பரலோகத்தில் சமுத்திரம் இல்லை. அங்கு அற்புதமான ஜீவ தண்ணீரின் பிறப்பிடமான ஒரு நீரூற்று இருக்கிறது. அதிலிருந்து நாம் குடிக்கும் பொழுது அது சதா காலமாய் நாம் வாழ்ந்திருப்போம். அந்த நீரூற்று கன்மலையாகிய கிறிஸ்துவே. எனவே தேவனுக்கு பிரியமாக அன்பான விசுவாச பிள்ளைகளே, அந்த கன்மலையாகிய கிறிஸ்து உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய இல்லத்தில் ஜீவ ஊற்றாக இருக்க நீங்கள் கிருபை செய்வீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஜீவ ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்வில் ஊற்றாய் இருக்கத்தக்க நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? அப்படியேப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.